இது உங்கள் எஸ்கேவி இ-சேவை சேனல். பெரிய எச்சரிக்கை: ரேஷன் அட்டை ரத்தாகுமா? போலியான அல்லது இ-கேஒய்சி செய்யாத ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு. ரேஷன் அட்டை வைத்திருப்போர் கவனத்திற்கு: அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு: போலியான தகவல்களுடன் பெற்ற ரேஷன் அட்டைகள், வருமான விவரம் தவறாக கொடுத்தவர்கள், முகவரி மாற்றம் செய்தும் அப்டேட் செய்யாதவர்கள், இ-கேஒய்சி விரல் ரேகை சரிபார்ப்பு செய்யாதவர்கள், இப்படிப்பட்ட ரேஷன் கார்டுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அல்லது முழுமையாக ரத்து செய்யப்படலாம். உடனே செய்ய வேண்டியது: அருகிலுள்ள ரேஷன் கடைக்கு சென்று விரல் ரேகை பதிவு செய்யுங்கள். குடும்ப உறுப்பினர் விவரங்களை சரிபார்க்கவும். முகவரி, மொபைல் எண் அப்டேட் செய்யவும். இ-கேஒய்சி நிலையை சரியாக உள்ளதா உறுதி செய்யவும். முக்கியம்: இ-கேஒய்சி செய்யாதால் இலவச அரிசி, பிற நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட வாய்ப்பு. பெயர் நீக்கப்படலாம். இது உங்களுக்கு பொருந்துமா? உடனே சரிபார்க்கவும். தாமதம் செய்ய இன்றே அப்டேட் செய்து பாதுகாப்பாக இருக்கும். எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இது உங்கள் எஸ்கேவி இ-சேவை சேனல். பெரிய எச்சரிக்கை: ரேஷன் அட்டை ரத்தாகுமா? போலியான அல்லது இ-கேஒய்சி செய்யாத ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு. ரேஷன் அட்டை வைத்திருப்போர் கவனத்திற்கு: அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு: போலியான தகவல்களுடன் பெற்ற ரேஷன் அட்டைகள், வருமான விவரம் தவறாக கொடுத்தவர்கள், முகவரி மாற்றம் செய்தும் அப்டேட் செய்யாதவர்கள், இ-கேஒய்சி விரல் ரேகை சரிபார்ப்பு செய்யாதவர்கள், இப்படிப்பட்ட ரேஷன் கார்டுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அல்லது முழுமையாக ரத்து செய்யப்படலாம். உடனே செய்ய வேண்டியது: அருகிலுள்ள ரேஷன் கடைக்கு சென்று விரல் ரேகை பதிவு செய்யுங்கள். குடும்ப உறுப்பினர் விவரங்களை சரிபார்க்கவும். முகவரி, மொபைல் எண் அப்டேட் செய்யவும். இ-கேஒய்சி நிலையை சரியாக உள்ளதா உறுதி செய்யவும். முக்கியம்: இ-கேஒய்சி செய்யாதால் இலவச அரிசி, பிற நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட வாய்ப்பு. பெயர் நீக்கப்படலாம். இது உங்களுக்கு பொருந்துமா? உடனே சரிபார்க்கவும். தாமதம் செய்ய இன்றே அப்டேட் செய்து பாதுகாப்பாக இருக்கும். எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.